கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபத்தோட எப்பவும் ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தாருனாக்கி எப்படி இருக்கும்? இப்போ பேசுகிறதே நம்ம பார்க்கோம். ஆண்டவர் நம்மளோட கூட பேசணுங்கிறது முக்கியமானது. இன்றைக்கி யாக்கோப் யாக்கோப்பை பற்றி நேற்று படித்தோம். இன்றைக்கி யாக்கோப்புடைய பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும். நிறையா பிள்ளைங்க இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு பிள்ளையோடு ஆண்டவர் இருக்கிறது ரொம்ப பெரிய பெரிய ஸ்லாக்கியம். அதனால் இவங்க இப்போ பிள்ளைகள்லாம் நிறைய இருந்ததுன்னு சொல்லி யாக்கோபு ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் யோசேப்பின் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அந்த யோசேப்பை ஆசீர்வதிச்சார் அப்படிங்கிறத இன்றைக்கி தியானிக்கலாம். கர்த்தர் ஆண்டவர் அவரு கூட இருந்ததுனால அவருக்கு பெரிய ஆசீர்வாதம். அவர் போகிற இடமெல்லாம் எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதமாக, அடிமையாக போனால் கூட அந்த இடத்துல ஆசீர்வாதமாக இருந்ததை நம்ம தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அப்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம யோசிப்பின் மூலமாக ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார், கர்த்தர் கூட இருந்ததுனால அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கும் அதை செய்ய வல்லமுள்ளன்னு சொல்லி இன்றைக்கி இதை தியானிப்போம். ஆண்டவர் நமக்கும் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தால் காரிய சித்தியை உள்ளவனாக இருந்தான்னு சொல்லி பார்ப்போம். அவர் எல்லாத்துலேயும் காரியத்தில் ஆண்டவர் நடத்துனதை நம்ம பார்க்கோம். அதனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளோட கூட இருக்கும்பொழுது யோசேப்பை போல் எங்களை நடத்துங்க ஆண்டவர்னு சொல்லி இன்றைக்கி ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி செய்கிறதுக்கு ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் படிக்கும்பொழுது நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. அதன்படி நாங்கள் செயலாற்றி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தேவன் வைத்திருக்கிற திட்டம், அவர் எங்களோடு கூட இருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வல்லமுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசத்திலே பலப்பட எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் அப்படியே செய்து வழிநடத்த போவதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. அதன்படி செயலாற்றை அதன்படி நடந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள ஒரு பிள்ளையாக காணப்பட கிருபை செய்யுங்க. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிரவேசித்து நடத்தணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மாயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு சின்னாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி வசனத்தை தியானிப்போம். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157
வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்வேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்வேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இன்றைக்கி யோசேப்பை பற்றி தான் படிக்க போகிறோம். யோசேப்பு எப்படி கர்த்தர் அவரோட கூட இருந்ததுனால எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாரு. நாமளும் அவருடைய காரியங்களை படிக்கும்பொழுது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கி யோசேப்பை பற்றி படிக்கலாம். யோசேப்பை பற்றி 37வது அதிகாரத்தில் முதலாவது பாருங்கள். நீங்கள் ஆதியாகமும் 37வது அதிகாரத்தில் 2வது வசனமும் 5வது வசனமும் படிச்சிங்கன்னாக்கி தெரியும். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு, வம்ச வரலாறை பற்றி சொல்லும்பொழுது, யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரரிடையே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான்னு சொல்லி அவரை முக்கியமாக அவர் பேர், அவர் வயசை எல்லாம் போட்டு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு இடையில் அவருக்கு வேறு மனைவிகள் இருந்த அந்த பிள்ளைங்களெல்லாம் பற்றியும் சொல்லியிருக்காரு. அந்த பிள்ளைகளை பற்றி அவங்க கூட ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சில தப்புகள் பண்ணதெல்லாம் இவர் சொல்கிறது தகப்பன்கிட்ட சொல்கிறார். இவர் தகப்பன் இவரை ரொம்ப நேசிக்கிறதுனால நிறைய அவருக்கு எல்லாரை விட ஒரு ட்ரெஸ்ஸு, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைகளை நேசித்தோம்னாக்கி ஒரு பிள்ளைய விட இன்னொரு பிள்ளைய நேசிப்பாங்க. அது குடும்பத்துக்கு அவ்வளோ சரியாக வராது, பிரச்சனைகள் வரும். அது இருக்கக்கூடாது கண்டிப்பாக. அந்த மாதிரி இவன் செய்கிறத பார்க்கும். அந்த பிள்ளை இவனை ரொம்ப நேசிக்கிறதுனால பல வண்ணமான ஒரு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இவனுக்கு செஞ்சு கொடுக்குறத வாங்கி கொடுக்குறத பார்க்கும். 3வது வசனத்தில் அவனை நேசித்ததுனால அவனுக்கு பல வண்ணமான வாங்கி வாங்கி கொடுப்பான். இது இவங்களுக்கு பிடிக்கலை. இவன் ஏற்கனவே அவன் செய்கிற தவறுகளை சொல்கிறது அது ஒரு பகை இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னாக்கி தகப்பன் இவரை ரொம்ப நேசிக்கிறதுனால அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இத்தனை பிரச்சனைகளோட ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் நம்மளை என்னத்துக்கு தேர்ந்து கொண்டாரோ அதை நமக்கு செய்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தர் நம்மளோட கூட இருந்தார்னா என்ன நடக்குங்கிறத யோசேப்பின் மூலமாக படிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அவர் யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காங்கிறத பார்க்காருன்னு சொல்லி பார்க்கணும். 5வது வசனத்தில் யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அவங்கெல்லாம் சொப்பனத்தை கண்டு நீங்கள் எல்லாம் என்னை வணங்குறது நம்ம பார்க்கணும், தாய் தப்ப எல்லாருமே வணங்குறதா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் யதார்த்தமாக நம்ம ஒரு நம்ம கூட பிறந்தா தம்பி இருப்பான், இல்லாட்டா ஒரு தங்கச்சி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட நம்ம ஒரு அம்மா அப்பாட்டெல்லாம் என்ன செய்வோம், நம்ம ஏதோ நடந்தது நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடந்தது நம்ம நம்பிக்கையோட, அதாவது மற்றவங்கள்ட்ட சொல்கிறத விட வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் அவர் சாதாரணமாக சகோதரன்ட்ட அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தகப்பன் அதை ஏதோ ஒன்று நடக்க போகுது இவனுடைய காரியத்தில்னு சொல்லி அவர் மைண்டில் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவர் ஆண்டோடைய காரியத்திலாம் நிறைய நடந்து வந்ததை நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி. அதனால் இவருக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனால் இதை சொல்கிறான்னு சொல்லி அவர் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டாரு. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா கூட பிறந்தவங்களுக்கு ஒரு பகையாக ஆயிடுது. பகை ஆகும்போது அந்த இடத்துல தான் அவனை எப்படியாவது என்ன செய்யணும், கொன்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாங்க. நிறைய காரியத்தில் நீங்கள் இன்றைக்கி நடக்கிற காரியத்தை தான் அன்றைக்கி செஞ்சுருக்காங்க. இவர் யார் சகோதரன் கூட ரொம்ப அன்பாக ஆடு மேய்க்கிறதுக்கு அப்படியே கூட போகிறாருன்னு சொல்லி பார்க்கும். அப்படி அன்பாக இருக்கிற ஒரு சகோதரனுக்கு ஏதோ ஒரு சின்ன காரியம் ஆண்டவர் ஏதோ காரியம் செய்யும் பொழுது அப்படி பார்த்திங்கன்னா தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது அவங்க அண்ணன் மாதிரிலாம் அவங்க கூட கொஞ்சம் அவ்வளோ மதிக்காமல் தான் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பொறாமப்பட்டு அந்த மாதிரி செஞ்ச மாதிரி இல்லை. அப்போ இவனுக்கு என்ன பொறாமை வந்ததுன்னு தெரியல, கொல்லணும்னு சொல்லி அப்படி ஒரு
ஒரு முடிவெடுத்து அதை செய்கிறத நம்ம பார்க்கோம். அந்த மாதிரி ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தியானிப்போம். 37வது அதிகாரத்தில் அதே ஆதியாகமத்தில் 28வது 29வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி 28 29 அந்த வர்த்தமான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொல்லணும்னு சொல்லிட்டு குழியில் தூக்கி போடுறாங்க. குழியில் தூக்கி போடும்போது ஐயோ நம்ம குழியில் தூக்கி போட்டால் என்ன, நம்ம சகோதரனை இப்படிலாம் போடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி ஒருத்த மட்டும் வந்து அதில் வந்து இந்த ரூபனுங்கிறவன் குழியில் போட்டு நம்ம கொண்டுட்டோம்னாக்கே நம்ம அந்த ரத்த புளியை இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த குழியில் நான் போட்டிருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத பார்க்கும். குழியில் போடுதாங்க. குழியில் போட்டவுடனே பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட ரூபன் பேர் தான். இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இஸ்மவேல்லேருந்து அந்த அவங்கெல்லாம் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து வர்றதை பார்க்காங்க. எல்லாம் வந்த உடனே அவங்ககிட்ட வித்துடலாம்ல, நம்ம காசுக்கு நம்ம காசும் கிடைக்கும், அவனை வந்து வேறு காரியம் ஏதாவது சொல்லி தகப்பன்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி அந்த இடத்துல விற்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் படிங்க. அந்த இடத்துல படிக்கும்பொழுது அந்த இடத்துல விற்கிறாங்க. அவன்கிட்ட விற்றுட்டு பாருங்கள், அந்த 28 29 நான் படிக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் அவன் வந்து தம்முடைய சகோதரன் நம்முடைய மாம்சமும் இருக்கானே என்று சொல்லி அவன் சகோதரை சொல்லுக்கு இணங்கினார்கள். அவன் வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் சரின்ட்டாங்க. இந்த 28வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தமான மீதியானவர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலின் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், எகிப்துக்கு ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு இந்த யோசேப்பை ஏன் கொண்டு போகிறாரு, நம்ம அதையே கனெக்ஷன் பண்ணோம்னா எகிப்து தேசத்துக்கு ஒரு பெரிய அதிபதி ஆக்கத்துக்கு தான் கொண்டு போகிறாரு. அடிமையாக கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் நம்மளையும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அடிமைத்தனத்தில் நம்மளை பிசாசு தள்ளினாலும் சரி, அந்த இடத்துல ஆண்டவர் அதிபதியாக மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள இருந்து இந்த யோசேப்பின் மூலமாக நம்ம படிக்கலாம். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த ரூபன் வந்து ரொம்ப அழுதாருன்னு பார்க்கும். அந்த குழிக்கு திரும்பி சாப்பிட்டு வந்து அவனை காணலைன்னு இங்கே என்ன பண்ணாங்கன்ட்டு கேட்கவும் இல்லை. ஆனால் வந்து அந்த இடத்துல அழுததை நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஒரு கூட பிறந்த ஒரு தகப்பன் சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், ஏதோ ஒரு இது பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஆண்டோடைய அந்த பிரசனம், ஐயோ நம்ம இது தப்பு, நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து நமக்கு இருக்கணும். அது அந்த ரூபனுக்கு மட்டும் இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு அங்கேயே கொண்டு போய் ஒரு வெள்ளாட்டை அடித்து அந்த ரத்தத்தை போட்டு அவங்க தகப்பன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஏதோ மிருகம் அடிச்சுட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தோன்னா அவர் தூக்கம் கொண்டாடுறாருன்னு நம்ம பார்க்கோம். ஆனால் வந்து ஆண்டவர் கர்த்தர் என்னத்துக்கு அழைச்சாரோ அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நமக்கு என்ன செய்வாருங்கிறது தான் முக்கியமான காரியமாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனால் நான் வந்து 37லேருந்து 39வது அதிகாரத்துக்கு நான் வந்து கொண்டு போகிறேன். ஆதியாகமம் 39வது இடத்துல 2:3 நீங்கள் படிச்சுன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் அங்கே வந்து இந்த போத்திபார் அவங்ககிட்ட கொண்டு போய் வித்துருந்தாங்கன்னு சொல்லி நான் பார்க்கோம். அப்போ வந்து பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவர் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். அவன் எஜமான் வீட்டில் கொண்டே வச்சுருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போது எந்த ஒரு அடிமைத்தனத்தில் கொண்டு போனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் பார்த்து ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லி அவருடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றங்களை கொண்டு வராரு அப்படிங்கிறத நீங்கள் தியானிக்கும் பொழுது 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனோடு இருக்கா என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ ஏதோ ஒரு வேலை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ கர்த்தர் அவனோட கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த எகிப்து தேசத்துக்காரன் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் அதிபதியாக ஆக்கிட்டோம்னா இவனை எப்படி நல்ல ஆசீர்வாதமாக நமக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பெரிய காரியங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை செய்ய வல்லமுள்ள தேவன். அதனால் அதை தான் நம்ம தியானிக்கும். இந்த 39வது அதிகாரத்தில் அடுத்தது 21வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நான் வந்து யோசேப்பு கூட ஆண்டவர் இருந்ததை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதில் உள்ள நிறைய கருத்துக்களை படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டு பாருங்கள், 21வது வசனத்தில் கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையில் தலைவனுக்கு தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போது வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும்பொழுது ஆண்டவர் செய்கிற காரியங்களை பாருங்கள். அந்த 23வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வாசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இவன் வந்து தவறே பண்ண மாட்டான், இவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நீங்கள் தானியல் படிச்சிங்கன்னா அப்படி தானே அந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் செய்ததை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து
அந்த அந்த இடத்துல ஏன் அப்படி செய்கிறாருன்னா, கர்த்தர் கூட இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா தடைகள் நிறைய வரலாம், தடைகள் நிறைய வருது. ஜெயிலில் கொண்டே போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவனுடைய மனைவியின் மூலமாக அவன் வந்து ஜெயிலில் கொண்டே போட்டிருந்தான். அப்பவும் பாருங்கள், போடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் எப்படி தயவு செஞ்சு ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிறத கண்டு அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல 40வது அதிகாரத்தில் நீங்கள் 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, இந்த ராஜாவுக்கு வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேரும் ஒரு கனவு கண்டு அந்த இடத்துல அந்த ஏதோ தவறு பண்ணதுனால அந்த ஜெயிலில் இருக்கான். அதில் வந்து இவரும் இருக்கார், யோசேப்பும் இருக்கார். அந்த இடத்துல இந்த நான் ஒரு கனவு கண்டேன், 2 பேரும் என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும் பொழுது அவர் அதுக்கு பதில் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த 40வது இடத்துல 5வது வசனத்தில் படிச்சிங்கன்னாக்கி, எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரனும் சுயம்பாகியமாகிய அவருடைய 2 பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஏதோ சின்ன தவறு பண்ணனால அவரை ஜெயிச்சிலே வச்சுருக்காங்க. வரும்போது ஒரே ராத்திரிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். அது காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அந்த ஏதோ ஒரு கனவு கண்டிருக்காங்க. அந்த கனவுல எனக்கு என்னமோ தெரியல, அதுக்கு என்ன பண்ணன்னு தெரில, எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த யோசேப்பு அந்த கனவுக்கு அந்த அர்த்தத்தை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த காரியங்கள் அப்படியே நடக்கிறது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு நான் நிறையா போகல. 41வது வசனத்துக்கு அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கி 1வது வசனத்தை பார்த்தா 2 வருஷம் கழிச்சு அது நடந்து எல்லாம் 2 வருஷம் கழிச்சு பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். இப்போ இவங்க சொப்பனத்துக்கு அவர் சொன்னது அப்படியே நடக்குன்னு சொல்லி அவன் இருந்தாலும் அவன் மைண்டில் இருந்தாலும் வெளியே சொல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்கள், என்னவென்றால் நதி அண்டையிலே அவன் வந்து என்ன கண்டான் அப்படிங்கிற கனவு கண்டதை வந்து அவன் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். பார்வோனுடைய சொப்பனம் 4வது வசனம் வரைக்கும் இருக்குது. 41வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 4வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவன் சொப்பனம் கண்டதை சொல்கிறான். இப்போ சொப்பனம் கண்டதை சொன்ன உடனே இவங்க வந்து எல்லோரும் என்ன செய்தாங்க, இவங்க இப்படி இதெல்லாம் நடந்திருக்குது, அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது வந்து இந்த சொப்பனத்தை வச்சு ஏதாவது சொப்பனம் கண்டாம்னாக்கி ராஜா நினச்சிவான். உடனே அதுக்கு என்ன பதில் தெரியாததான் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னா என்ன ஏதோ யார்கிட்டயாவது கேட்கணுமே, யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த பார்வோன் வந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த தலைவன், இந்த அதிபதி, இந்த இவன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி என்ன சொல்கிறாங்க, இந்த யோசேப்பு நான் கனவுக்கெல்லாம் அப்படி சொன்னார், நாங்கள் அங்கேருந்து ஒரு கனவு கண்டோம், அது சொப்பனத்துக்கு அவர் வந்து கரெக்டாக சொன்னார், அதனால் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். இந்த 14வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த யோசேப்பை கூப்பிடுவாங்க. உடனே யோசேப்பை கூப்பிட்டு வா, ஜெயிலில் இருக்காரா, வந்து கூப்பிட்டு வா, அவனை வந்து நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக காவல் கடையிலிருந்து கொண்டு வந்தார்கள். சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனத்தில் வந்தாங்க. பார்வோனத்தில் யோசேப்பை கொண்டு வரும்போது அந்த சொப்பனத்தை பற்றி சொல்கிறத அர்த்தம் என்னன்னு சொல்லும், ஒருவருக்கும் இங்கே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் வந்து சொல்கிற முதல் வார்த்தையை பாருங்கள். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரயோஜனமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். அப்போ ஆண்டவர் தான் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மங்களமான காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு பஞ்சம் வரப்போகுது, இவருக்கு தெரியுது பஞ்சம் வரப்போகுது, அந்த பஞ்சத்தில் எப்படி காற்று வழி நடத்தணுங்கிற ஒரு ஆலோசனை வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எனக்கு சொல்கிற காரியத்தை நீ சொல்லு, என்னன்னு சொல்லி அந்த தவிர நான் இந்த கனவுக்கு எனக்கு தெரிஞ்சாதான் நான் வந்து எப்படின்னு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து அந்த கனவுக்கு சரியான காரியத்தை வந்து அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த சொப்பனத்தை எல்லா சொப்பனத்தினுடைய காரியங்களையும் சொல்லிவிட்டு கடைசியில் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் தான் பஞ்சம் வரும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த 41வது அதிகாரத்தில் 35, 36 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்கள் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாகும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்கு உள்ளான தானியங்கள் பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சம் உள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்துக்கு ஒரு வைப்பு இருப்பதாக சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ பார்வோன்ட்ட சொல்கிறாரு, இப்போ பஞ்சம் வரப்போகுது, நம்ம சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வச்சிட்டோம்னா விளையுது, இப்போ நிறைய விளையும் போது நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னாக்கி இந்த 7 வருஷம் திருப்பி வந்து பஞ்சம் வரப்போகுது, அந்த பஞ்சத்துக்கு அதை வந்து ஈடுகட்டுறதுக்காண்டி ஆண்டவர் இந்த கனவை அவனுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் உடனே அவனுக்கு வந்து சரி இது சொல்கிறது கரெக்டு, அதனால் அடுத்த வசனமே நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் வந்து கர்த்தர் அடிமையாக விற்ற ஒரு மனுஷனை கொண்டு எப்படி நடத்துகிறாருன்னு பாருங்கள். அப்போ வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்கி இன்றைக்கெல்லாம்
ஊழியம் பண்ணுறவங்க நான் எல்லாம் செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணணும் எல்லாம் நடக்கு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இப்படி இந்த வேத வசனத்தை நம்ம நிறைய படிக்கும் பொழுது அவங்க சொல்லவே இல்லை. ஆண்டவர் மங்கள வார்த்தைகளை ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரதுக்காண்டி இந்த சொப்பனத்தை சொல்லுறது தான் முதலே அவர் விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அதுதான் சொல்கிறாரு. அப்போ 37வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 37 இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு அவன் ஊழியக்காரர் எல்லாரும் பார்வைக்கும் நன்றாய் கண்டது. எல்லாருக்கும் அது அப்படி பஞ்சத்தில் சேர்த்து வைக்கணுங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டதை நீங்கள் பார்க்கலாம். 38வது வசனம், அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். இப்போ தேவ ஆவியானவர் இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கர்த்தர் கூட இருக்கணும், அவர் நம்மளோட கூட பேசணும். அவர் பேசுகிறது மாத்திரம் இல்லை, நம்ம அவரோட பேசி நடந்து அவர் சொல்கிறத நம்ம நடந்து சொல்லணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்போ சொப்பனத்தை கண்டோன்னா அவ்வளோத்துக்கும் எல்லாத்துக்கும் அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிடுதான். நிறைய பெரிய படிப்பாளி எல்லாம் இருப்பாங்க. ராஜாக்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், ராஜாவுக்கு பதில் சொல்கிறதுக்கு நிறைய படித்து அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியாத காரியத்தை அடிமையாக போன ஒரு யோசேப்பை கொண்டு வந்து எல்லாத்தையும் சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள். அடிமையாக போனாலும் சரி எப்படி போனால் ஆண்டவர் யோசேப்பை தேர்ந்து கொண்டதுனால தான் அவர் சொப்பனத்தின் மூலமாக சொல்லி கடைசி வரைக்கும் அவர் சொப்பனத்துகளுக்கெல்லாம் நல்ல கருத்துள்ள இதை சொல்லி இந்த தேசத்தை காக்கிறது. அவர் தேசத்தை மாத்திரமில்லை, மற்ற பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இவர்கிட்ட வந்து சாப்பாடு எல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பஞ்சத்தில் வர்றாங்க. எல்லாத்துக்கும் குறைவு இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவை வந்து கொடுக்குறாரு. அப்போ கர்த்தர் கூட இருந்தாருன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறான்னு சொல்லி யார் சொல்கிறா, பார்வோன்னு சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ சொல்கிறான் பாருங்கள், ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருத்தனும் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இல்லை என்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானமும் உள்ளவன் வேறொன்றும் இல்லை. இவெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் வந்து யோசேப்பு கூட இருக்கிறாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாரு, அவர் கொடுக்குற ஞானம் இவர்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாத்துலேயும் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தோம்னாக்கி ஆண்டவர் தான் கேட்கணும். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து இந்த காரியத்தை நடத்துறதுனால சொன்னால் இந்த மனுஷனை மாதிரி ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். யார் சொல்கிறான்னு பாருங்கள், கூட பிறந்தவன் சொல்லலை, அவங்க ஊருக்கு ஜனங்கள் சொல்லலை. ஆனால் அவங்க அடிமையாக வந்த இடத்துல அவ்வளோ பெரிய பேரை ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, நிறைய நிறுத்துறாரு. ஆண்டவர் அழைச்சாருனாக்கி அவங்கள கடைசி வரை நடத்தி அவங்கள ஆசீர்வதிக்க வல்லமுள்ளன்னு சொல்லி நம்ம படிக்கும். இப்போ நீ உன்னை அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாயின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் 42 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 37லேருந்து 42 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்கவால் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்றான். சிங்காசனத்தில் ராஜா மட்டும்தான் நான், மற்ற வேலைகள் எல்லாத்துக்கும் நீ தான் எல்லாத்துக்கும் வேலை, அவங்கள அடங்கி இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு எத்தனை பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்து போய் அந்த இடத்துல அடிமையாக போய் அந்த தேசத்தில் எப்படி நடந்துருக்கிறான்னு பாருங்கள். நம்மளும் அப்படி நடந்து செல்றதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சாருன்னா எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பிரியமான காரியங்கள் செய்யும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இவங்க ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவு இருக்கிறோமே. நாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லைங்கிறத இந்த இடத்துல நீங்கள் படிக்கலாம். மாத்திரம் ஒன்னிடம் பேர பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றி அவன் கொண்டு போகிறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்காருன்னா கர்த்தர் கூட இருக்கிறதுனால தான் அவனுடைய ஆசீர்வாதம் இப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரத்துக் கொள்வது நீங்கள் பார்க்க முடியும். அந்த 41வது அதிகாரத்தில் 37வது வசனம் 42 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். பார்வன் வந்து எப்படி ஆசீர்வதித்து நடத்தினார்னு சொல்லி பார்க்கலாம். 41ல் நீ 44வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 44வது வசனம் அதில் வந்து பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசங்களில் ஒருவனுடன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூட கூடாதுமா. எப்படி பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் ஆண்டவர் வந்து அவர் பிள்ளைய வந்து எவ்வளோ பெரிய உயர்த்தி நடத்துகிறாருன்னு பாருங்கள். ஒருத்தனும் கையை காலை ஒருத்தனை அசைக்கிறது கூட உன்ட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். 46 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி மேலும் பார்வோன் யோசேப்பை அந்த ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காருன்னு நீங்கள் பார்க்கலாம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவை பார்வோனுக்கு இந்த 46வது வசனம் முன்புக்கு நிற்கும்போது 30 வயதாக இருந்தான். இந்த யோசேப்பு அந்த இடத்துக்கு போகும் பொழுது 17 வயசில் தான் அவனை வந்து
விற்றுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும். இப்போ நீங்கள் வசனத்தை பூரா நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த 37வது அதிகாரம், 39வது அதிகாரம், 41வது அதிகாரம் இது ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கி அவருடைய சரித்திரம் நிறைய இருக்குது. ஓரளவுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு அவர் எப்படி கொண்டார் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு மற்ற இடத்துக்கு போகலாம். 37:28 தன் சகோதரர் விற்கப்பட்ட போது, அடிமையாக விற்கப்பட்ட போதிலும் மனுஷ தீமை செயல் நமக்கு ஆண்டவர் ஒரு தீய செயல் செய்யும் பொழுதும் தேவனுடைய சித்தத்தை யோசேப்பு நிறைவேற்றினார். ஆண்டவர் சித்தமும் அதுதான். ஆண்டவர் எப்பவும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக பேசியிருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறது. அதனால் அந்த காரியத்தை நம்ம நம்ம செய்யணும். அப்புறம் பார்த்திங்கன்னாக்கி ஆபிரகாம் காலத்தில் ஒரு 7 வருஷம் பஞ்சம் வந்தது. ஈசாப்பு காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சங்கள்லாம் வந்து பார்த்தா யோசேப்பு காலத்துலேயும் ஒரு பஞ்சம் வந்தது. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வழி நடத்துறதுக்கு வேறு காரியங்களை தான் செஞ்சார். ஆபிரகாமுக்கு வேறு மாதிரி செஞ்சார், ஈசாக்கு வேறு மாதிரி செஞ்சார், யாக்கோப்புக்கு வேறு மாதிரி செஞ்சார். யோசேப்பு காலத்தில் இப்படி சேர்த்து வைக்கும்படி அந்நிய தேசத்துக்கு போய் செய்ததுக்கு அவர் செய்தார். வழிநடத்தல் வேறாக இருந்தாலும் எகிப்து தேசத்தில் அனைத்தும் அவங்க எந்த மாதிரி தேசத்தில் தேசம் அவர் தேசம் மாத்திரம் இல்லை, மற்ற பக்கத்தில் இருக்கவங்க எல்லா தேசங்களில் இருக்கவங்க எல்லாருக்கும் குறைவில்லாமல் நடத்துறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், நீ கொண்டு வா, நான் குறைவில்லாமல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தருவேன் சாப்பாடு அப்படிங்கக்கூடிய இதை இந்த பஞ்ச காலத்தில் செய்ததை நீங்கள் பார்க்கலாம். குறைவில்லாமல் நடத்தின தேவன். அதனால் அவருடைய காரியங்கள் பாருங்கள் எவ்வளவு பெரிய காரியங்கள் செஞ்சுருக்காருன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். எகிப்து பஞ்சம் வந்தபோது யோசேப்பு தானியங்களை சேர்த்து வச்சது மாத்திரம் இல்லை, அந்த சேர்த்து வைக்கிற ஒரு காரியம்னு சொல்லி இந்த பாருங்கள், பஞ்சம் வந்துடும் நம்ம முன்னாடியே வர்றதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சேர்த்து வைப்பாங்க. சிலர் ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட பார்த்துக்கலான்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கக்கூடிய காரியம் இவர் தான் முதல் இந்த மாதிரி தானியங்களெல்லாம் சேர்த்து வைக்கணும். ஒரு தானிய கிடங்கு கவர்மெண்ட்லன்னு சொல்கிறாங்களா, முன்னாடியே சேர்த்து வச்சு அப்புறம் விளையாதப்பம் செய்யணும்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி காரியத்தை செஞ்சதே முதலாவது இவர் தான். யோசேப்பு மூலமாக தான் ஆண்டவர் அந்த காரியத்தை செஞ்சாருன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் எப்படி நடத்திருக்காருன்னு பாருங்கள். ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள்லாம் விசேஷமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் இருக்குது. ஆனால் யோசேப்பு என்ன செஞ்சார், வாழ்க்கையில் இஸ்ரேல் ஜனத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு அடிமைத்தனத்துக்கு போய் அப்புறம் தான் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு, அவங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு, அவங்கள எதுவுமே அவங்க கடைசியில் கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நான் எனக்கு ஏதாவது தீங்கு பண்ணிடுவேன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர் நான் தீங்கு பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் எதுக்கு ஆசீர்வதிச்சிருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை தெரிஞ்சுக்கிட்ட யோசேப்பு மூலமாக தான் நம்ம இந்த இடத்துல படிக்கோம். யோசேப்பு விற்கப்படும்போது 17 வயசு. அவன் செய்யல இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள். 13 வருஷம் 30வது வயசில் தான் யோசேப்பு ஆளுகைக்கு உயர்த்தி ஆண்டவர் இந்த பார்வோன்ட்ட உயர்த்துறதை நீங்கள் பார்க்கலாம். 30வது வருஷத்தில். அப்போ யோசேப்பு தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தது போல் நம்மளும் உண்மை உள்ளவனாக இருந்தோம்னாக்கி நமக்கு எவ்வளோ தீங்கு செய்ததுக்கு எத்தனை பேர் செஞ்சாலும் சரி, அது தேவனுடைய திட்டம் பெருசு. அவருடைய திட்டத்துக்கு தான் நம்மளை நடத்துறதுக்கு அவர் வல்லமுள்ளன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அதை செய்யலாங்கிறத நம்ம இந்த இடத்துல தியானிக்கலாம். அப்போது இது யோசேப்பு ரொம்ப ஒரு அதிசயமான காரியங்களை செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கும். ஒரு பஞ்சத்தில் விற்கப்பட்டு அந்த தேசத்தில் போய் பஞ்சத்தில் எப்படி நடத்தினார், நிறைய காரியங்கள் ஆண்டவர் செஞ்ச காரியங்கள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் அந்த இடத்துல தியானிச்சிங்கன்னா யோசேப்பை பற்றி தெரியும். ஆனால் யோசேப்பு ஒரு காரியத்தை செஞ்சாருன்னு அதை பார்த்துடலாம். ஆதியாகமம் 50:25 பார்த்தோன்னா இஸ்ரேல் மக்களிடம் அந்த எலும்புகளை நீங்கள் கொண்டு போங்க. ஒரு மரித்து போனோன்னா கடைசியில் அவங்க அண்ணன் அவங்க கூட பிறந்தவங்கெல்லாம் சொல்லி கேட்பானுவ, ஆண்டவர் அவங்க அப்பா இறந்து போனோன்னே எனக்கு நீ பெரிய ராஜாவுக்கு அடுத்ததில் இருக்க, எங்களை நீங்கள் சாப்பாடுக்கெல்லாம் அங்கே தான் போய் இருக்காங்க. இருக்கும்பொழுது கேட்காங்க, கடைசியில் கேட்காங்க 50வது அதிகாரத்தில், எனக்கு நீங்கள் தீங்கு பண்ணிடுவியோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல வசனத்தை நீங்கள் தியானிச்சிங்கன்னாக்கி தெரியும். கடைசி அதிகாரத்தில் அவங்க கேட்காங்க, தகப்பன் இருக்கிற வரைக்கும் இவர் ஒன்றும் செய்யலை, இவர் அப்படி தீங்கு பண்ணணும்னு செய்யலை, ஆனால் சாப்பாடு மற்ற எல்லாமே இங்கே தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த தகப்பனார் மரணம் அடைஞ்சோன்னா யோசேப்பு சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு தன்னை இந்த 50வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சகோதரன் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உடைய சகோதரன் நமக்கு பொல்லாங்கு செய்ததினாலும் அவர் செய்த ஒரு துரோகத்தினாலும் எப்படி ஒரு மூளையை பாருங்கள். இந்த சகோதரருடைய மூளையெல்லாம் முதலேருந்தே அவனை எப்படி செஞ்சாங்க, இப்பவும் அந்த மூளை தான் இருக்குது இல்லையா. சிலர் திருந்தவே மாட்டாங்க.
அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம ஆண்டதுக்கு பிரியமானதாக நமக்கு நம்முடைய அழைப்பு என்னவோ அதில் நம்ம சரியாக போகணும் அப்படிங்கிறது தான் நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். அவங்க பாருங்கள், அனுப்பி அவர் செய்த துரோகத்திலும் பாதத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டாருங்க. அப்போது இவன் கூட தான் இருக்கான், இவங்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட சொன்னான்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனால் உடனே ஐயோ என் தகப்பன் என்கிட்ட சொல்லலையேன்னு சொல்லி அவர் சொல்லவே செய்யலை. அவர் சொல்கிற காரியங்களை பாருங்கள். பின்பு அவருடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனோ. அந்த 50வது இடத்துல 18, 19, 20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களை உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி குணங்கள்லாம் நமக்கு ஆண்டவருக்கு இருந்ததுனால தான் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. 22வது அதிகாரத்தில் அவர் யோசேப்பு அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்து குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வயது உயிரோடு இருந்தார். அப்புறம் மரித்து போகிறாருன்னு சொல்லி பார்க்கோம். அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்கிறத பார்க்கோம். நீங்கள் எனக்கு நான் மரித்து போவேன், என் எலும்பை கொண்டு போய் அந்த நீங்கள் தேசத்தில் உங்களுக்கு விடுதலை அடைஞ்சு போவீங்கள்ல அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். 50:25 சொல்கிறாரு, தேவன் உங்களை சந்திக்கும் போது அவர் என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்ல யோசேப்பின் இஸ்ரேல் புத்திரத்தில் ஆணையிட்டு கொண்டான். அந்த எலும்பு என் எலும்பு என்ன பிழைச்சாலும் என் எலும்புகளை கொண்டு போகணும் நீங்கள் அந்த தேசத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை யாத்திராகமம் 13, 18, 19 மோசே கொண்டு போய் அந்த செய்கிறாருன்னு பார்க்கலாம். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் எவ்வளோ ஒரு மனுஷன்கிட்ட பேசி எவ்வளோ நடத்துதுன்னு பாருங்கள். அவருடைய எலும்புகளை கூட எப்படி கொண்டு போங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு மறிக்காருன்னு பார்க்கலாம். அப்போ யோசேப்பின் வாழ்க்கை எப்படி ஆண்டவருக்கு பிரியமானதாக கர்த்தர் கூட இருந்திருக்கிறாருன்னு பாருங்கள். கர்த்தர் கூட இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும். பஞ்ச காலமாக இருந்தாலும் சரி, எவன் தீங்கு பண்ணாலும் சரி, அந்த தீங்கு செய்யாதபடி அவர் வாழ்ந்ததை பார்க்கும். கடைசி நாட்கள்லேயும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு நம்ம பார்க்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கும் ஆண்டவர் தரதுக்கு இன்றைக்கி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அப்படியே செய்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை மாத்திரம் சுதந்திரிப்பதில்லை, ஆண்டுக்கு பரிசுத்தமாக வாழணும், ஆண்டுக்கு பிரியமான பிள்ளையாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கான்னு சொல்லி மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுக்கு இந்த நாட்களில் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிற தியானங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய நாட்களில் ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஜெயிப்போம். பாதை தெரியாதை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. ஆம் சாமி. பாதை தெரியாத ஆடாய் நாங்கள் இருந்த பொழுது இங்கே ரோட்டில் கிடந்தோம், இங்கோ அலைந்து திருந்த அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த யோசேப்பை கொண்டு எத்தனை காரியங்கள் செய்தீங்க சுவாமி. இதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வச்சிருக்கிற அழைப்பு, நீங்கள் எங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து நடத்துவது, எங்களோடு கூட இருப்பது ஒரு பெரிய சிலாக்கியம் ஆண்டவரே. நீங்கள் எப்படி பஞ்சத்திலே எப்படி நடத்த வேண்டும் என்ற காரியங்களை செய்து எத்தனை உயர்த்தப்பட்டோம் ஆண்டவரே. அதுபோல் உண்மை உள்ளவர்களாக இருக்கவும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் யோசேப்பை போல நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்த அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குங்க சுவாமி. ஆண்டவரே, கடைசி வரை தன் சகோதரருக்கு மன்னிப்பை மாத்திரமல்ல ஆண்டவரே, அவங்களை பராமரிக்கணும் ஒரு பராமரிப்பை கூட கொடுத்து நடத்தினாங்க ஆண்டவரே. தன்னை கொலை செய்ய தன்னை கெடுக்க நினைத்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவரே நன்மை செய்த இந்த யோசிப்பை போல் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்திலும் அந்த போர் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக வருகிற போராட்டங்களுக்கு நாங்கள் போர் செய்து ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்யாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா செபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த நாட்களை தந்து வழிநடத்த போருக்கா நன்றி செலுத்தும். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட மாற்றங்களை தருகிற நாட்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாறட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியங்களை செய்து நீர் கூட இருப்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே செயலாற்றி வழிநடத்தின அந்த யோசேப்பை போல எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. அதெல்லாம் ஆண்டவரை அகற்ற என் தேவ ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்த நாட்களை அர்ப்பணிக்கிறோம். அற்புதமாய் நடத்தி
ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்து அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாய் அநேக தேசங்களுக்கு ஆண்டவரே பஞ்சத்திலே உதவுகிற அந்த யோசிப்பை போல நாங்களும் ஆண்டவரே உதவுகிற பிள்ளைகளாய் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிறோம். இல்லை தியானத்திலே நாங்களும் ஆண்டவரே இந்த சிறையிலே ஆண்டவரே அடைக்கப்பட்ட அந்த யோசிப்பை போல ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்திருப்போம் என்றால், வாழ்க்கையிலே போய்கொண்டிருப்போமானால் ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுவிக்க வல்லமுள்ள தேவன் ஒருவர் உண்டென்று நாங்கள் விசுவாசித்த நாட்களை அறிக்கை செய்து அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா சொல்லுகிறோம். அர்ப்பணிக்கிறப்பா, எந்த தேவையாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து வழிநிறுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்து நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ தர வேணுமா சொல்லுகிறோம். வாழ்க்கை மாறட்டும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யட்டும், கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை அநேக கண்டுகொள்ளட்டும். இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை இந்த நாட்களை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறப்பா. இந்த ஜெபத்துக்கு பயன்படுத்தபடியா நன்றி. அதுக்கு அவங்களுடைய சமுதிரை வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் அம்மா பேசுகிறேன். ஏசு ரச்சனை நான் ஜெபம் பண்ணால் பிதாவே ஆமென்.